வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பர்பி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பர்பி செய்ய இந்த கப்பில் ஒரு கப்பு தேங்காய் துருவி நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி வச்சுக்கோங்க, இல்லைன்னா துருவி கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பு அளவில் உடச்ச கடலை அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பு அளவில் சர்க்கரை, இந்த 3 பொருளை வச்சு இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு 1 கப்பு, அதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வரணும், அது வரையும் செக் பண்ணி இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இன்னொரு பக்கம் கடாய் எடுத்துக்கலாம். அதை தேங்காய் துருவலை சேர்த்து கலர் மாறாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். வதக்கி ஒரு தட்டில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை செக் பண்ணி பார்க்குறப்ப கம்பி பதம் அந்த மாதிரி அடிக்கடி செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு ரோல் அளவு வரணும். அந்த மாதிரி இதை கரெக்டான பக்கம். தேங்காய் துருவல் அதுக்கு சேர்த்துக்கிடலாம். அதுக்கு முன்னாடி சுவைக்கு லைட்டாக சால்ட்டு, ஏலக்காய் தூள், இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் எடுத்து இது கூட நல்லா சேர்த்து காரிக்கிட்டே இருங்க. இது கூட உடச்ச கடலை பவுடர் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றித்துக்கணும். இந்த மாதிரி கட்டிப்படாத அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கூட நெய் சேர்த்து இந்த மாதிரி பிசுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. தேவைன்னா அப்பப்போ நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடியாகிடும் இந்த ஸ்வீட்டு. இப்போ ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு உடனே வீட்டில் இருக்க 3 பொருள் தான், போய் கடையில் கொடுத்து வாங்கணும் தேவையில்லை. இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனடியாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஒரு அருமையான பர்பி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.